டேஷ் ரீல்ஸ் ஆப்ல நீங்க பண்ணிருக்கக்கூடிய சப்ஸ்கிரிப்ஷனை எப்படி கேன்சல் பண்றது அண்ட் அதுல செட் ஆயிடக்கூடிய ஆட்டோமேட்டிக் பேமெண்ட்டையும் எப்படி கேன்சல் பண்றது அப்படிங்கறத பத்தி தான் டீடைலா அந்த வீடியோல பார்க்க போறோம். பார்க்கறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோக்குள்ள போலாம். டேஷ் ரீல்ஸ் ஆப் ஓபன் பண்ணிருங்க. ஓபன் பண்ணிட்டு கீழே ப்ரொஃபைல் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணதுமே மேல பிரீமியம் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிட்டு கேன்சல் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிருங்க. அதை கிளிக் பண்ணிட்டு நோ ஐ வாண்ட் டு கேன்சல் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு இதுல ஏதாச்சும் ஒரு ரீசன் நீங்க செலக்ட் பண்ற மாதிரி இருக்கும். எதற்காக நீங்க கேன்சல் பண்றீங்க அப்படின்றதுக்கான ஒரு ரீசனை செலக்ட் பண்ணிட்டு சப்ஸ்கிரிப்ஷன் கேன்சல் கிளிக் பண்ணிட்டு திருப்பி சப்ஸ்கிரிப்ஷன் கேன்சல் அப்படின்றத கிளிக் பண்ணிருங்க. கிளிக் பண்ணிட்டு ஹோம்ன்ற ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்க கிளிக் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் பாத்தீங்கன்னா கேன்சல் ஆயிடுக்கும். அண்ட் அதுக்கப்புறம் இந்த சப்ஸ்கிரிப்ஷன் நீங்க செட் பண்றப்ப நீங்க எந்த யூபிஐ ஆப்ல ஆட்டோமேட்டிக் பேமெண்ட் செட் பண்ணீங்களோ அந்த யூபிஐ ஆப்ல போயிட்டு ஆட்டோமேட்டிக் பேமெண்ட்டையும் நீங்க கேன்சல் பண்ற மாதிரி இருக்கும். இப்போ நான் ஜிபேல தான் செட் பண்ணேன். அதனால நான் ஜிபே ஓபன் பண்ணிக்கிறேன். ஓபன் பண்ணிட்டு சைடில் அக்கௌண்டோட ப்ரொஃபைல் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரால் பண்ணீங்கன்னா ஆட்டோபே ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணதுமே ஆட்டோபே ஷோ ஆகும். அதை கிளிக் பண்ணி அதில் கேன்சல் ஆட்டோபே கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிட்டு கேன்சல் ஆட்டோபே கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூபிஐ நம்பர் கேட்பாங்க. அதை என்டர் பண்ணதுமே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் பேமெண்ட் பார்த்தீங்கன்னா கேன்சல் ஆகிடும். ஸோ இப்போ ஜிபேல எப்படி கேன்சல் பண்ணுறது அப்படிங்கிறத நான் இப்போ சொன்னேன். நீங்கள் ஃபோன்பே, பேடிஎம், நாவி இந்த மாதிரி வேற யூபிஐ ஆப்ஸ்ல எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக் பேமெண்ட் செட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதெல்லாம் எப்படி கேன்சல் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றிலாம் நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா யூபிஐ ஆப்போட ஆட்டோமேட்டிக் பேமெண்ட் கேன்சல் பண்ணுறதுக்கான வீடியோ லிங்க்ஸ் எல்லாமே இருக்குது. அதில் எந்த யூபிஐ ஆப்பில் நீங்கள் கேன்சல் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த வீடியோ பார்த்துட்டு அதில் சொன்ன மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்களும் கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எப்படி டேஷ் ரீல்ஸ் ஆப்பில் சப்ஸ்கிரிப்ஷன் அண்ட் ஆட்டோபேவை எப்படி கேன்சல் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிருப்பீங்க. அதில் எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.